ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17 இருக்கும். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி ஒரு லேசி டேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் இன்றைக்கி வந்து டீடாக்ஸ் வாட்டர்னு எதுவுமே வச்சு குடிக்கல. ஒரு சூடான ஒரு சக்கரை இல்லாத டீ தாங்க வித்தவுட் சுகரில் எடுத்துக்கிட்டேன். காலையில் அது குடித்தோன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறது மாதிரி இருக்கும் லேசி டே இருக்கும்போது. ஏன்னா எல்லா நாளும் எதையாவது கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெஃப்ரெஷிங் நம்மளுக்கே தேவைப்படும்ல. இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. டிஃப்ரெண்ட்டாக நம்ம டயட்டில் எதுவும் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு 15-17 நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால இன்றைக்கி ஒரு டீ எடுத்துக்கலாம். ஆனால் வித்தவுட் சுகரில் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்துகிட்ருக்கேன். பசங்களோட ஸ்நாக்ஸுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. லஞ்சுக்கு கட்டியாச்சு. இந்த பக்கம் ஸ்நாக்ஸுக்கு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஹைப்ரிட் பப்பாளி பழமால் இருக்கும் போல் இருக்குது. விதை இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி நாட்டு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாலுமே ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி ஹைப்ரிட் பழத்தை கொடுத்து ஏமாற்ற தான் செய்கிறாங்க. விதை இல்லாத எந்த ஒரு ஃப்ரூட்டுமே சாப்பிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கும். ஏன்னா திராட்சை, ஒரு இந்த நவாப்பழம், அதுலேயுமே கூட ஹைப்ரிட் நவாப்பழங்கள்லாம் பலன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நம்ம நாட்டு பழங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் அந்த பப்பாளியில் மட்டும் எனக்கு நாட்டு பழம் எது, ஹைப்ரிட் பழம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. யாருக்காவது ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் நறுக்கும்போது மட்டும்தான் அதில் விதை இல்லை அப்படின்னா ஓஹோ இது ஹைப்ரிட் பழம், நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம், அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிறது மாதிரி தெரிய வருது. இதை என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் இதை கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்குமே கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே வறுத்துட்டு இருந்தேன், பாதாம் எல்லாம். அதில் எனக்கு ஒரு 5 நட்ஸு வச்சுட்டு அப்புறம் வந்து பசங்களுக்கு பாதாம் முந்திரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டேங்க. நான் வந்து முந்திரி சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு மட்டும்தான் முந்திரி கொடுப்பேன். நான் வந்து பாதாம் மட்டும் சாப்பிட்டுப்பேன். டயட்டில் இருக்கும்போது நம்ம முந்திரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து நம்ம வெயிட் ஓவராக போட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம முந்திரி அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் சத்துக்காக பாதாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது கூட 2 வால்நட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட்டு சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான். அது சன்னா கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாமே நேற்று பொரியல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு 2-3 பீன்ஸு, கேரட் எல்லாம் அந்த மாதிரி கிடந்துச்சு. சரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே குருமா மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வச்சேன். நம்ம வந்து குருமா வைக்கும்போது லாஸ்ட்டில் தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி வச்சோன்னா திக்காக இருக்கும். அது கூட நம்ம கொண்டக்கடலை போட்டு வைக்கும்போது கொண்டக்கடலையை 2 போட்டு 2 பொட்டுக்கடலை போட்டு அரைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் நல்ல கிரேவி பதத்துக்கு இருக்கும். நம்ம வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கால்வலி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மூட்டு வலிக்காக தானே வந்திருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மா எனக்கு குருமாவை இன்னைக்கு தண்ணியாக வையின்னு சொன்னதுனால கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்சது மாதிரி எல்லா காய்கறிகளுமே ஆனால் மிக்ஸ் ஆகி அதுக்கேற்றது மாதிரி வச்சுருக்கேங்க. அதனால தான் குருமா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றினோன்னா இன்னுமே கிரேவி நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சமையல் வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு மத்தியானத்துக்கும் சேர்த்து சமையலை பண்ணி வச்சுட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். திருச்சி காட்டூரில் ஜூடியோ அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குங்க. இது வந்து ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான வியர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாப்பாவுக்கு பார்க்குறதுக்காக வந்தோம். அப்படியே எனக்கும் சுடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாளும் கொஞ்சம் ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் ட்ராக் பேண்ட்டு போட மாட்டேன், லெக்கின் போடுவேன், இல்லைனா பட்டியாலா அந்த மாதிரி போடுவேன். இப்போ கொஞ்சம் ட்ராக் பேண்ட் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆசை. சரி ஓகே, ஏன்னா பர்த்டேக்கு வந்து ட்ராக் பேண்ட் போட்டேன். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ட்ராக் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ராக் பேண்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ட்ராக் பேண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, இந்த மாதிரி ஜூடியோ இந்த மாதிரி கடைகளில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காட்டூரில் ஜூடியோ இருக்குங்க. ட்ரெண்ட்ஸு, மேக்ஸ் எல்லாம் தில்லை நகரில் இருக்குது. கண்டிப்பாக அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நம்மளை மாதிரி ஃபேட்டாக உள்ளவங்களுக்கெல்லாம் மேக்ஸ் இருக்கு இல்லையா, நாயுடு ஹாலுக்கு பக்கத்தில் மேக்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குது. நான் சும்மா வந்து அந்த சைஸே பத்தலை, அதை வந்து நான் இதெல்லாம் வந்து ஒல்லி ஆகிட்டு போடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு காட்டிகிட்டு இருந்தேன். இந்த பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பேர் என்ன, பலாசோ அந்த மாதிரி சொல்லுங்கள் சின்ன பொண்ணுங்க. அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது மட்டும் போட்டுட்டு போகலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இங்கே இருக்கும்போது போட முடியாது, எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது போட்டுட்டு போகலாம். இங்கே உள்ளவங்கெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி என்ன இது தொப்பான்னு போட்டுக்கிட்டு தெரியுது, இதுவே ஒரு குண்டு பப்ளி, இது என்ன அப்படி போட்டுட்டு இருக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்களோ
சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது போட்டுட்டு போகிறேங்க. எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம், அதை ஊட்டி கொடைக்கானல் பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போவோம்ல, அந்த மாதிரி டைமில் போட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு ஜூடியோவில் வந்துட்டு ஒரே ஒரு அந்த பேண்ட் எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு ஒரு 2-3 டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டூரில் நவநீதா சில்க் இருக்குல்ல அந்த சில்க்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், இந்த வருஷம் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம். அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கடைக்கு இப்போ தான் வந்திருக்கோம். மற்றபடி நம்ம வந்து போத்தீஸ், சாரதாஸ், நக்கோடா அந்த மாதிரி கடைகளுக்கு போய் வாங்குறது வழக்கம். அந்த மாதிரி கடைகளில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா கொண்டுட்டு வந்திருக்காங்க. லேடிஸ்க்கு வந்து நவநீதா கடையில் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே வாப்பா சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் உண்மையாகவே கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லேடிஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு, புடவை எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து ஷாப்பிங் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பண்ண முடியாது, டைம் ஆகிடும், அப்புறம் வீட்டுக்கு போகணும், கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் லேடிஸ் செக்ஷனை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி புடவை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த தேன் கலர் வித் க்ரீன் கலர் பார்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் அங்கங்கே வந்து புட்டா வந்து ஒரு டார்க் ரெட்டில் போட்டிருக்கிறது கரை மாதிரி இருந்துச்சு. அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அந்த தேன் கலர் வித் க்ரீன் கலரில் டார்க் க்ரீனில் என்கிட்ட புடவை இல்லை, ஆனால் காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் வித் ஃபேண்டா கலர் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்காக்கா அப்படின்னு சொல்லி வேறு கலர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிங்க் அளவுக்கு மற்ற கலர்ஸ் இல்லை. சரி ஓகே, நம்ம சில்க் காட்டன் பக்கம் போயிடலாம், சாஃப்ட் சில்க் பக்கம் போயிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே சாஃப்ட் சில்க்குக்கு வந்தாச்சு. சாஃப்ட் சில்கில் வந்து கொஞ்சம் சாஃப்டான சில்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட் சில்க்கு கட்டணும்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒடுக்கமாக இருக்கும், உடம்போடு ஒட்டி இருக்கும் இல்லையா. ஏன்னா நார்மல் காட்டன் புடவைகளை விட இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லா இருக்குது. என்ன ஒன்று, அதை ஃபுல் பிளெயினாக வாங்கிடாமல் பார்ட்ரு வித் கான்ட்ராஸ்ட் கலரில், பார்டரும் சாரியும் தனித்தனி கான்ட்ராஸ்ட் கலரில் வாங்கினீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பிஸ்தா கலர் வித் இந்த ரெட்டு பார்டர் வச்ச சாரி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுது என்னன்னு எனக்கு தெரியல. பிஸ்தா க்ரீனில் என்கிட்ட வந்து சாரியே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வச்சு பார்க்கும்போதுமே வந்துட்டு வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அந்தளவுக்கு சாஃப்ட் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பிஸ்தா க்ரீனில் எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். இன்னொரு பிஸ்தா க்ரீனில் அதே ரெட் கலர் பார்டர் தான், ஆனால் ரெட்டு வித் க்ரீன், அந்த ரெண்டு பக்கமும் ரெட்டு வந்திருந்தது, நடுவில் வந்து க்ரீன் கலர் அந்த லைன் கொடுத்து பார்டரு. இதுவுமே பார்டர் காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரே மாதிரி பார்டர் ஒரே கலரில் இருக்கும், சாரி ஒரு கலரு பார்டர் ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் டபுள் கலர் பார்டராக இருந்தது, இன்னுமே யூனிக்காக நல்லா இருந்தது. ஏதோ கொடி கட்சிக்கு இது பண்ணுறது மாதிரி இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்தா க்ரீனையுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அக்கா எனக்கு பிஸ்தா க்ரீனில் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அக்கா பிஸ்தா க்ரீனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, பார்டருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு இந்த ரெட் கலர் பார்டர்லேயே எடுத்து போடுங்க அப்படிங்கிறது மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. பட் ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால அதை வாங்கலை. சாஃப்ட் சில்க்லேயே வந்து ஒரு 2500-3000 ரூபாய்க்கு உள்ளேன்னா ஓகே, அது வந்து 6000-7000 இந்த மாதிரி சொன்னாங்க. அதில் ஒன்று, ஆனால் ஒன்று வாங்கினேன். என்ன சாரி வாங்கினேங்கிறத நான் நாளைக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சுடிதார் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக வந்து சாரீ போட்டுட்டு போவேன்னா சுடிதார் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால என்னோட லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள், எனக்கான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்லலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு சுடி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அழகான ஒரு சுடி வந்து வாங்கினேன். நான் என்ன சுடி வாங்கினேன், என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. இதெல்லாம் வாங்கி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அம்மாவுக்கும் சாரியெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ரேட்டுக்கு ஏற்றது மாதிரி கிஃப்ட் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. குக்கரு, அப்புறம் ஹாட் பாக்ஸு, அப்புறம் இந்த பாத்திரம்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு ட்ராவல் பேக்கு, அப்புறம் 2 வந்து ஒரு டீ போடுற அந்த இது இருக்குல்ல, அது பேர் என்னது, குக்கர், டீ குக்கர் ஒன்று, இன்னொரு அதுக்கு மூடி வச்ச கிண்ணம் மாதிரி கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலே வந்து சாதமெல்லாம் வச்சுட்டு போனேன் இல்லையா, இன்றைக்கி பசங்களுக்கு கீரை சாதம் தான் வச்சுருந்தேன். அதனால் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் திக்காக வைக்காமல் பசங்களுக்கு கிளறி கொடுத்து விடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சா அது இஞ்சிருங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வச்சேன். என்னன்னே தெரில, இன்றைக்கி எல்லாமே தண்ணி குழம்பு மாதிரி அந்த கீரை இஞ்சாமல் அப்படியே இருந்துக்குச்சு. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு வந்து அம்மா தான் வச்சாங்க. நான் போயிட்டு வரும்போது கொண்டைக்கல்லை நம்ம காலையிலேயே இதுக்கு ஊற வச்சுருந்தோம்ல, சப்பாத்திக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அதில் நிறைய இருந்ததுன்னு எடுத்து பாதியை ஃப்ரிட்ஜில்
ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் போட்டு அப்புறம் முருங்கைக்காய் கருவாடெல்லாம் போட்டு இன்றைக்கி அம்மா தான் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி மதியானத்துக்கு தொட்டுக்கிட்டு எப்போதுமே கருவாட்டு குழம்புக்கு முட்டை காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அதனால் ஒரு அவிச்ச முட்டை காலையிலேயே சாதம் வடித்து முட்டை வேக வச்சுட்டு கீரை கடைஞ்சி பசங்களுக்கு கீரை கொடுத்து விட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடுத்து விட்டுட்டு தான் போனேன். கருவாட்டு குழம்பு மட்டும் அம்மா வச்சுருந்தாங்க. அம்மாவோட கைப்பக்குவம் வந்து எப்போதுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் உடம்பு சரியில்லை, எதுவும் வேலை செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை கருவாடு மட்டும் தானே நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால வச்சுருந்தாங்க. இது தாங்க மதியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock போல் டீ குடிச்சுக்கிட்டேங்க. வித்தவுட் சுகரில் ஒரு டீ குடிச்சு இன்றைக்கி 17th டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், என்ன எனக்கான ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.